வீடு தமிழர் நேயர்களுக்கு மதன்குமாரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் துடியலூரில் வடமதுரை அடுத்து தொப்பம்பட்டியில் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் மேட்டுப்பாளையம் என்ஹெச் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 3 சென்ட்டு. சைட் வந்து 25 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. சைட்டு வந்து வடக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரையும் வடக்கு பார்த்தபடியே கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனோட டிசைனுக்கு மேட்சிங்காக லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே நார்த் ஈஸ்ட்டில் கார் பார்க்கிங். சைஸ் 16க்கு 15. இந்த ஜலமுலையில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு, ஒன்று வந்து ஆர்டினரி வாட்டருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அளவு உள்ளது. இங்கே வந்து நம்ம 4 வீலர்ஸை பார்க் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதை வந்து நம்ம 2 வீலர்ஸ் பார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு நார்த் சைட்லையும் இங்கே பார்த்தீங்கன்னா செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. இங்கே வந்து செடிகள் வைக்கிறதுக்காக நீளமாக பிளான்டர் பாக்ஸ். டிசைனுக்காக ஃப்ரண்ட்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் வாலுக்கு புறமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் மேலே வரைக்குமே டெக்ஸ்டர் ஒர்க் கொடுத்துட்டாங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 3 இந்தியன் டாய்லெட் டைப். தரைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ். வாலுக்கு போகிறாமே கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ். சாரி, இது கிளாஸ் இல்லை, மேட் ஃபினிஷ் டைல்ஸ். இது வந்து வீட்டோட மெயின் டோர். இது வந்து டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைட்டும் நார்த் ஃபேஸிங், டோரும் நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம கதவை திறந்து உள்ளே வந்த உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். இதோட அளவு வந்து 16க்கு 16. தரைக்கு பார்த்தீங்கன்னா 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய டிவி யூனிட். இதில் சென்ட்ரலாக பெரிய டிவி ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டோரேஜுக்காக கீழே பூராமே ஃப்ளோட்டிங் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இதை ஷோகேஸ் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நம்ம வைக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு செல்ஸ்லையும் இண்டிவிஜுவல் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஸ்பேஸோட லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ. இது வந்து யூபிவிசி விண்டோ, ஸ்லைடிங் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கிராண்ட் லுக்குக்காக சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு பூராமே ஜிப்சம் போர்டில் டபுள் லைட் டைப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு லைட் மாட்டியிருக்காங்க. இது பூஜா ரூம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸ்டோரேஜுக்காக ட்ராவர்ஸ், கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டோர் லேசர் கட்டிங் டிசைனில் கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்ட்ராரோ. இதோட அளவு வந்து 20க்கு 10. ஃப்ரண்ட்டில் வந்து டைனிங் ஸ்பேஸ், சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன். இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் எல் ஷேப்பில் பிளான் பண்ணி புறமே கிரனைட். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க். கீழே புறமே உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். டேண்டம் பாக்ஸஸ் டைப்பில் கொடுத்துட்டாங்க புறமே. இது ஆயில் புல் அவுட் ட்ரே. கிராண்ட் லுக்குக்காக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கேபினெட்ஸுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே அலுமினியம் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட். கீழேயுமே பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து எல் ஷேப்பில் லாஃப்ட் செல்ஃப். ஸோ ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே கலரில் பூரா கேபினெட்ஸையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணிடுவாங்க. இது பேக் சைட் எக்ஸிட். நமக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் செட் பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நம்ம இதை விண்டோ மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன்லாம் சமைக்கிறோம், நமக்கு நிறைய லைட்டு அண்டு வென்டிலேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம இதையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கும். அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. இதோட அளவு வந்து 11க்கு 10. மேலே லாஃப்ட் கவர் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 4.25க்கு 6.25.
வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு பூராமே டைல்ஸ் வச்சுட்டாங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு போகிறமே கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு ஹேண்ட்ரையில் எஸ்எஸ்லையும் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 8க்கு 16 அடி சைஸில் லாஞ்சிலிருந்து லாஞ்சிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்றாரோ. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். அளவு வந்து 16க்கு 16. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. சென்ட்ரலில் விண்டோ கொடுத்து 2 பக்கமும் 2 டோர் டைப்பில் பெரிய வார்ட்ரோப்ஸும் இங்கே ஒரு விண்டோ சீட் ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து குஷன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அப்படி குஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம். இது வந்து விண்டோ சீட்டராக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே பூராமே கேபினெட்ஸ். இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால இங்கே சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு வந்து 10க்கு 4. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், க்ளாசெட், மிரர், இந்த மாதிரி இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாஞ்சில் வந்து 3rd பெட்ரூம் என்ட்ராரோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 10. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து வாட்ரோப் அண்ட் கபோர்ட் கொடுத்துட்டு இந்த பெட்ரூம்ஸ் எல்லாமே லாஃப்ட் கபோர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 4. பூராமே டைல்ஸ் வச்சுட்டாங்க. இது எல்லாமே வெஸ்டர்ன் டைரக்ட் டைப். அடுத்து இந்த 3rd பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ரு வரும். அதுக்காக ஒரு உட்டன் டோர். ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து கவர்டு பால்கனி. இதுக்கு அடுத்தது வந்து முன்னாடி வந்து ஓப்பன் டெரஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஓப்பன் பால்கனி. பால்கனிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு வாஷிங் ரூம், ஒரு லாண்ட்ரி ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 5 அடி சைஸில் ஒரு லாண்ட்ரி ரூம். உள்ளே வந்து வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கு மெட்டல் ஸ்டேர்கேஸ். துணி துவைக்கிறதுக்கான மேடை, காய போடுறதுக்கான கம்பி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 வாட்டர் டேங்க் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே 2 சம்ப் இருக்குல்ல, ஸோ 2 வாட்டர் டேங்க் வந்து இங்கே ஃபிட் பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் துடியலூரில் தொப்பம்பட்டியில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்ட் ஏரியா 3 சென்ட், பில்டப் ஏரியா வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட். நார்த் ஃபேசிங் சைட்டு, மெயின் டோர் நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 85 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அந்த சைட் விசிட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு சுற்றி பார்த்தீங்க எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.